ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் பிடிஎஸ் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிடிஎஸ்குள்ளே இருக்கக்கூடிய க்யூட்டான கேரிங், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், அதே டைமில் ஃபைட்டிங், டீசிங் கலந்த க்யூட் பேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கேட்டகரியில் லவ் அண்ட் டீசிங் அப்படின்னும் போது இந்த ரெண்டு பேர் இல்லைனா எப்படி? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பிடிஎஸ்ல ரொம்ப வித்தியாசமான லவ் டீசிங் பேர் யாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் சம்டைம்ஸ் பார்க்கும்போது மாமியார் மருமக, எக்ஸ் லவ்வர்ஸ், அதுக்கப்புறம் ஓல்டு கப்பிள்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இவங்க ஒரு வாய்ப்பை விட மாட்டாங்க சண்டை போடுறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிடிஎஸோட ரொம்ப க்யூட்டான நாட்டியான ஜிமின்ஷி அண்ட் ஆங்க்ரியான எப்பவும் ஃபைட்டுக்கு தயாராக இருக்கக்கூடிய நம்மளுடைய மியாவ், அதாவது யூங்கி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யூமின் மூமெண்ட்டு தான். ஓகே, லெட்ஸ் கோ. ஜிமின், நீ அவுட். யா, நீ அவுட். உன் கையை பாரு. எல்லாரும் கையை இப்படி மூடி வச்சுருக்காங்க, நீ மட்டும் பாரு மூடாமல் வச்சுருக்க. நீ அவுட். ஏய், நீ அவுட். வெளியே வா. ஜிமின் சொல்கிறாரு, இவனுக்கு என்னை பிடிக்காது, அதனால தான் இவன் என்னை அவுட்டுன்னு சொல்கிறான். ஓ, பட் ஜின் சொல்கிறாரு, இல்லை, அவனுக்கு உன் கையை பிடிச்சிக்கணும், அதனால தான் அவன் உன்னை அவுட்டுன்னு சொல்கிறான். ஆமாப்பா, பாருங்க. வா, கையை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. சுகாவோட வேர்ல்ட் டூர். யா, ஸ்பெஷலாக யார் வந்திருக்கா? அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின்ஷி. சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜிமின் வந்திருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜிமினை பார்த்தோன்னே. வா, எல்லாரோட அட்டென்ஷனும் ஜிமின் கிட்ட போயாச்சு. ஸோ அகஸ்டி வெளியே வந்தாச்சு. சுகா சொல்கிறாரு, ஸ்டாப் ஸ்டாப், ஃபோக்கஸ் ஆன் மீ, ஃபோக்கஸ் ஆன் மீ. எல்லோரும் இங்கே பாருங்கள், இது என்னோட கான்செப்ட். ஓ, மைக் ட்ராப் ப்ராக்டிஸில் ஜிமினா பின்னாடி ஒரு டெரர் பூனை உங்களை முறைக்குது. ஓ, தள்ளி விட்டுடுச்சு. ஓகே, எஸ், சண்டை போடுங்க, சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. ஜிமின், யார் எனக்கு ஸ்டிக்கர் தருவா? சுகா, ஏன்? யார் எனக்கு ஸ்டிக்கர் தருவாங்களோ அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். அப்புறம் நான் தரவே மாட்டேன். ஓகே சொல்லு, நான் என்ன பண்ண நீ எனக்கு ஸ்டிக்கர் தருவேன்? நீ எது பண்ணாலும் கண்டிப்பாக தரமாட்டேன். ஓ, எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு சுகா. பிடிஎஸ் ரன் எபிசோடில் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது, பட் நம்மளோட ஜிமின்ஷிக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது. ஏன்? ஜேகே சொல்கிறாரு, ஜிமின்ஷி நீ வரையதை முதல்ல ஸ்டாப் பண்ணு, என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஜிமினா, நீ எல்லாத்தையும் மறைக்கிற, ஸ்டாப் பண்ணு, எங்களால் எதுவும் பார்க்க முடியல. சுகா, ஓகே, இவனை ரூமை விட்டு வெளியே தூக்கி போடலாமா? ஓகே, ஓட்டு போடுங்க ஜிமினாவை வெளியே தூக்கி போடுறதுக்கு. ஓ மை காட், நீங்கள் உங்களோட முச்சியை ரூமை விட்டு வெளியே தூக்கி போட போகிறீங்களா? நோ நோ ஜேகே. ஓ, இது ரொம்ப மோசம். ஜிமினாவுக்கு மட்டும் நிறைய பாராட்டு கிடைக்குது. எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, ரொம்ப ப்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சுகா, எங்களையும் தான் பாராட்டுறாங்க ப்ரிட்டின்ட்டு. ஓ, பொறாம கேட். டேரக்டர் ஜிமினா, ரைட் ஷாட் வேணும், எனக்கு ரைட் ஷாட் வேணும். சுகா, உன்னோட டெலிகேஷனான ரைட் ஷாட்டை கொடு. சுகா சொல்கிறாரு, இது ஒன்றும் உண்மை கிடையாது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இதை வேற நான் பார்க்கணும். அப்போனா நீ வீட்டுக்கு போக வேண்டியது தானே? ஐ விஷ் என்னால் முடிஞ்சால் நான் போவேன். கல்லா போ. பின்ன சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாரு. யாரால இது முடியும்? ஒன் அண்ட் ஒன்லி ஜிமினால. யா, இந்த தைரியம் ஜிமினாக்கு தான் வரும். யூங்கியா, உங்க பின்னாடி ஒரு ரெட் இல்லை பிங்க்னு நினைக்கிறேன், அந்த ஹேர் கலர் வச்சுட்டு இருக்க முச்சி தோலை பண்ண வருது. ஜிமினா இங்கே தண்ணி சில்லுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி சுகாவை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஓ, பூனைக்கு தண்ணி பிடிக்காது. ஓ, நீ என்ன சொன்ன? தண்ணி சில்லுன்னு இல்லைன்னு சொன்ன? ஓ ஜிமின், நீ பைத்தியம். பாக் ஜிமின், நான் உன்னை கொல்ல போகிறேன். சுகா ஜிமினா கொல்ல போகிறாரு. ஜிமின், நான் ரன் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் எல்லாம் செத்து போன மாதிரி நடிக்கணும். ஓகே, ரன். சுகா சாகல, நீ மட்டும் ஏன், நீயும் சாகு. ஓ சச்விடா. சுகா ஜிமினோட சோலோ ஆல்பத்தை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காரு. பட் ஜிமினா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபுட்டோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. யா, சீரியஸ்லி. சுகா சொல்கிறாரு, உன்னோட சோலோ ஆல்பம், நீ உன்னோட ப்ரொமோஷன் எல்லாத்தையும் தனியாகவே பார்க்கணும்ல. யா, நான் எம்வியை பார்த்தேன், அது ரொம்பவே நல்லா இருக்கு, நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்க. ஏன்னா இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் இல்லையா? நீ எல்லாத்தையும் உண்மையாக நல்லா பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. ஆனால் நான் ஏய், நீ கேட்குறியா இல்லையா? நான் பேசவா வேண்டாமா? சொல்லு சொல்லு. ஜிமினா, இதனால தான் சுகாவுக்கு கோவம் வருது பாருங்க. இவ்வளோ நேரம் ஃபுட்டு, இப்போ வேர்த்து கொட்டு தான். சுகா, ராக் பேப்பர் சிசரில் தோத்தது பெரிய பெரிய தப்பு. அதோடு சேர்ந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை வேற போட்டுட்ருக்கோம், இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜிமின், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிற? அதானே, இங்கேயும் ரெண்டு பேரும் ஒரே டைம். ஜிமினா சொல்கிறாரு, சுகாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு, சுகா எனக்கு ஹெல்ப் பண்ணு. சுகா கண்டுக்கவே இல்லை. சுகா எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏய், நான் இன்னும் ஏன் ஒர்க்கே முடிச்சதுக்கப்புறம் தான் வருவேன்.
ஓ, இது என்ன இது என்ன? நீ அதான் அங்க வெய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ, டேட் மாதிரி நடந்துக்கிறாருப்பா. ஜிமின், சுகா உன்னோட பார்ட் டைம் ஒர்க்கர் வந்துட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. யோங், நீ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்? 200 வான், 12 ருபீஸ். இவ்வளோதானா? ஓகே, 50 வான். ஓ, 31 ருபீஸ். இதுக்காகவா போட்டேன்? ஓகே ஓகே, இப்போ நான் இதை சார்ஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. 500 வான் எடுத்துக்கோ. ஓகே, நான் இதில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். ஓ, ஓகே, நான் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிட்டேனா? எஸ் ஜிமினா, இதான் சான்ஸ், ஓடிடுங்க. அவர் உங்களை திட்டிகிட்டே இருக்காருல்ல. இங்கே ஜிமின் எத்தனை எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. யா, அவர் எப்படி சியோல் வந்தாருன்னு பேசிகிட்டு இருக்காரு. நான் சியோலுக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். சுகா, ஒன்றுமே இல்லைன்னா ட்ரெஸ் கூட போடலையா? எனக்கு தெரியும் இவன் இப்படி தான் ஏதாவது பேசுவான்ட்டு. விடுங்க அவரை, நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்கள். ஓ, ஜிமினா பேசிகிட்டே இருக்காரு, நடுவில் சுகா சொல்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம முடிக்க வேணும். கோவம் வந்துடுச்சு. சுகா, நம்ம இங்கே கிராண்ட்ஃபா மாதிரி ஹேரை பார்க்கலாம். ஜிமின், உன்னோட ஹேர் ஓல்டு லேடி மாதிரி இருக்கு. ஓ, ஸ்டாப் இட் காய், சண்டை போடாதீங்க. எவ்வளோ சண்டை போடுவீங்க? எஸ், கரெக்ட். ஜிமின் வந்திருந்தான். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஷூட்டிங்கில் வந்திருந்தான். பட் நான் அவனை பார்க்கல. ஆமாம், பார்க்கல. பட் என் மனசுக்குள்ளே நான் அதை எதிர்பார்த்தேன். எனக்கு உண்மையாக அவன் வந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஜிமின் என்னை பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிது. ஜிமின் சொல்கிறாரு, எனக்கு கேட்கல. இவன் முன்னாடிலாம் சொல்லிகிட்டே இருந்தான், நீ ஏன் என்னோட ஷூட்டிங்க்கு வர மாட்டேற, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போனால் அவன் இப்படி தான் பண்ணான். நீ வந்திருக்க? ஓகே, போ. அவ்வளோதான். ஜிமினா, உங்ககிட்ட அவ்வளோதான் பண்ணியிருப்பாரு. பட் அவர் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துருக்கும் இல்லையோங்கி? அதே போல் சுகா எப்பவும் ஜிமினாவை தான் சூஸ் பண்ணுவார். அது பிடிஎஸ்ல எல்லாருக்கும் தெரியும், ஜிமினாவுக்கும் தெரியும். சுகா எப்பவும் என்ன தான் சூஸ் பண்ணுவான் பாருங்க, எல்லா இடத்துலையும். இந்த எபிசோடில் சுகா அங்கே இல்லவே இல்லை. அவர் பிரேக்கில் வீட்டில் இருக்காரு. மெம்பர்ஸ் எல்லாம் சுகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினாவா ஜேகேவா யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபியங் சொல்கிறாரு, யோங் நீ எதையுமே கேட்காம யாராவது ஒருத்தவங்க பேரை சூஸ் பண்ணு. ஜிமினா. ஜிமினா எப்பவும் சுகா ஜிமினாவை தான் சூஸ் பண்ணுவார். ஜிமினா சாப்பிட்டானா? இல்லை, அவன் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். ஓகே, அவனை வர சொல்லுங்கள். வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் விளையாட சொல்லுங்கள். ஜிமினா, உங்களை சாப்பிட கூப்பிட்றாரு. சுகா ஜிமின் கிட்ட, உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. எனக்கு உன்னோட வாய்ஸ் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அது எப்போவுமே சூப்பர். எஸ், சுகாக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் நம்மளோட ஜிமினோட வாய்ஸ் தான். ஓகே, ட்ரெஸ் வேர் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணும். போ, ஜிமின் கிட்ட போ. வாவ், ப்ரொபோசல் மாதிரி இருக்கு. சுகா எப்பவும் ஜிமினா எப்படி சொல்வார்? ரொம்ப க்யூட். இங்கேயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினா ரொம்ப க்யூட். அவன் எப்பவுமே ரொம்ப க்யூட். இதை பார்க்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் டைம் சியோல் வந்த மாதிரி இருக்கு. அப்போ கூட அவன் இது மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான். ஓ, ஜிமினா, நான் உனக்கு ஸ்லீப்பிங் பேக் போடுறேன். ஓகே, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். வாவ், எவ்வளோ கேரிங். ஜிமினாக்கு கேண்டில் ஸ்மெல் பிடிக்கல. சுகா கேட்குறாரு, நான் எல்லா கேண்டிலும் ஊதிடவா? என்ன? நான் எல்லா கேண்டிலும் ஊதிடவா? வாவ், ஊதுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் தெரியும் சோ வாட் சாங் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜிமினா யூங்கியா அப்படின்னு ஏன் கூப்பிட்டாருன்னு? யூங்கிக்கும் ஐடியா இல்லை, நமக்கும் ஐடியா இல்லை. கொரோனா டைமில் எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்க டெய்லி? பட் ஜிமின் பண்ணிட்டு இருந்தாரு. சுகா இங்கே அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க குவாரண்டைன் டைமில் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது யாரு? ஜிமின்ஷி. சுகா, கையப்பிடி. ஜிமின்ஷி, என் கையப்பிடி. நீ இந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம் பார்க்குறேன். 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். ஜிமின் சொல்கிறாரு, நம்ம கையை மட்டும் விட்டுடலாம், ஒன்றா இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஏன் நீ என்னை விட்டுட்டு ஓட பார்க்குறியா? அதானே ஜிமினா, ஓட பார்க்குறீங்களா? அவர் கூடயே இருங்க. எஸ். சுகா, உங்ககிட்ட நாப்கின் இருக்கா? இருக்கு, பட் இதை நான் ஒரு முறை மூக்கில் வச்சுட்டேன். இப்படி உனக்கு ஓகே அப்படின்னா இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணு. ஓ, சுகா யூஸ் பண்ணுறாரு. சுகா என்னதான் ஜிமினை டீஸ் பண்ணாலும் ரொம்ப கேரிங்காக இருப்பார். அதே மாதிரி தான் ஜிமினும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். சுகாவோட பேஸ்கெட் பால் மேட்ச் ஜிமினா பயங்கரமாக சேரப் பண்ணிட்டு இருக்காரு. மின்யோங்கி பயங்கரமாக வைக்கப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி கால் வலிக்கு தான் ஃப்ரெண்டு பிடிச்சி விடுவார். கவலையே வேண்டாம், எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்துலேயே இருப்பார். எஸ், என்னதான் சண்டை போடுங்க, 2 பேருக்கும் நடுவில் ஒரு க்யூட்டான அண்டர்ஸ்டாண்டிங் லவ் எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு இந்த பேரை பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.